யூரிக் ஆசிட், யூரிக் அமிலம் நம்ம ரத்தத்தில் அதிகமானால் என்னென்ன உபாதைகள் வரும்? கண்டிப்பாக இந்த யூரிக் அமிலத்தினால் கிட்னி ஃபெயிலியர் இன் ஃபியூச்சர் வர வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம், கிட்னி ப்ராப்ளம் அனைத்து வயதினருக்கும் இருக்குது. இதை குணமாக்க அந்த பேஷண்ட் வரும்போது அவங்க பிளட் டெஸ்ட்டை பார்த்துட்டு என்னென்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். அந்த வகையில் இந்த கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதை நிறைய பயன்படுத்தலாம். இஞ்சி பயன்படுத்தலாம், எலுமிச்சம்பழம் பயன்படுத்தலாம், ஆப்பிள், முடக்கத்தான் கீரை, மஞ்சள், சுக்கு, மிளகு இதெல்லாம் உணவில் அதிகமாக ஜென்ரலாக டெய்லி நம்ம சாப்பிட்டோன்னா இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகாமல் தடுக்கலாம்.